மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அஸ்வத் ஷரியத்தி இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. திமுக கூட்டணி அப்படிங்கிறது நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் எஸ்டிபிஐ திமுகவை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? இன்னைக்குள்ள அரசியல் சூழல் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பாஜகவின் சூழல்ல இதற்கு முன்னாடி எஸ்டிபிஐ கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. அப்ப அதிமுக கூட்டணி பிஜேபியோடு இல்லை. அப்ப தமிழ்நாட்டில் ஒரு செக்யூலர் கிரவுண்ட் வேணும்ட்டு அதிமுகவோடு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு செக்யூலர் கிரவுண்ட் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கு. இந்தியாவில் மதச்சார்பின்மை இருக்கா இல்லையா, இந்தியாவில் இன்னும் வருங்காலங்களில் மதச்சார்பின்மை இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அதன் காரணமாக இங்கே செக்யூலர் வேல்யூஸையும் செக்யூலர் சிஸ்டத்தையும் இன்னும் வலுப்படுத்த வேண்டிய தேவையின் அடிப்படையில் தான் திமுக கூட்டணியோட இருக்கிறாங்க. நீங்க சொன்ன அதே மத சார்பின்மை அற்ற ஒரு ஆட்சியை தான் கொடுப்போம்னு தாவேகாவும் சொல்லுதே. அப்ப தாவேகாவையும் தேர்ந்தெடுத்திருக்கலாம் இல்லையா? இல்லை, இப்போ தாவேகா என்ன நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு நடுவில் ஒரு கரூர் சம்பவம் நடக்குது. இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதுல தாவேகாவின் தலைவர் விஜய் என்ன பேசுறாரு, தொடர்ந்து அவர் என்ன பேசுறாரு அப்படின்றது அவர் ஒரு சினிமா மேடைகளுக்கான வசனம் மாதிரி தான் திருப்பி திருப்பி அதை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தவிர குறைஞ்சபட்சம் அவர் நான் தீய சக்தி திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. அதற்கு தமிழ்நாட்டின் அரசியல் என்ன, இந்தியாவின் அரசியல் என்ன, இந்த சூழல் என்ன, இதை பற்றியான குறைந்தபட்ச புரிதலோ அறிவோ இருக்குமா அப்படின்னு கூட தெரியல அந்த கட்சியின் தொண்டர்களுக்கும் சரி. குறிப்பாக தொண்டர்களை தாண்டி தலைவருக்கே இருக்குதா அப்படின்னு தெரியல. திடீர்னு ஆட்சியை பிடிச்சிரும். 2026 கட்சி தொடங்கி 2 வருஷங்கள்லயே ஆட்சியை நாங்க பிடிச்சிரும். சரி, கட்சி தொடங்கி என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது. இல்ல கட்சி தொடங்கி உடனே ஆட்சி பிடித்த அந்த சம்பவங்களும் இருக்குதே நமக்கு வரலாறு. இல்ல, இப்ப நீங்க ஆம் ஆத்மி இப்ப இது விஜயோடு கம்பேர் பண்ணும்போது ஆம் ஆத்மியை சொல்றாங்க இந்திய அளவுல. இப்ப ஆம் ஆத்மி டெல்லியிலையும், முதல்ல டெல்லி மாதிரியான ஒரு சின்ன மாநிலத்திலையும், அடுத்து பஞ்சாப்லையும் ஜெயிக்கிறாங்க. அதுக்கு கிராஸ் ரூட் லெவல்ல ஆம் ஆத்மி பின்னாடி போனது ஒரு மதியதர வர்க்கம். விஜய் பின்னாடி போகக்கூடிய தரப்பு யாரா இருக்கிறாங்க? விஜயின் ரசிகர்களா இருக்கிறாங்க. அவர்கள் அரசியலற்ற தரப்பா இருக்கிறாங்க. ஆம் ஆத்மிக்கு டெல்லியில் ஒரு மதியதர வர்க்கம் ஆதரிச்சிச்சு அந்த காலகட்டங்கள்ல. அதுக்கப்புறம் பஞ்சாபோட அந்த மதியதர வர்க்கமும் உயர்தர வர்க்கமும் ஆம் ஆத்மி தேவைன்றதோட அந்த சூழல்ல ஆம் ஆத்மி ஆதரிக்கிறாங்க. விஜயை இங்க யார் ஆதரிக்கிறா? வெறும் ரசிகர்கள். எல்லா படத்துக்கும் நீங்க இன்னைக்கு சிவகார்த்திகேயன் போனாலும் கிரௌடு வரதான் செய்யும். யார் போனாலும் கிரௌடு வரும். கிரௌடு வரும்ன்றது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் ஆனதுக்கான எந்த வரலாறுமே கிடையாது. குறைந்தபட்சம் கட்சி கிராஸ் ரூட் லெவல்ல வேலை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு சின்ன ஒரு வார்டு கவுன்சிலர் கிராஸ் ரூட் லெவல்ல அந்த கட்சி என்ன வேலை பார்த்துருக்காங்க? சினிமாவுக்கு போஸ்டர்ஸ் அடிக்கிறதும் இல்லை கட் அவுட் அடிக்கிறதும் கட்சி வேலை பார்க்கறதும் ஒன்றும் கிடையாது. கரூர் சம்பவத்தில் ஒரு 40 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க. ஒரு 100கணக்கான பேர்களுக்கு கை கால் உடைவு நடந்திருக்கு. எல்லாம் நடந்திருக்கு. அப்போ அதற்கு வருத்தமும் தெரிவிக்கல. அதுக்கு அடுத்து இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வேலூர்ல நடந்த கூட்டங்கள்லையும் கூட இதே மாதிரி தொண்டர்கள் திருப்பி வராங்க. குறைந்தபட்சம் அந்த தொண்டர்களை கண்டிச்சோ, அந்த தொண்டர்களை நெறிப்படுத்தி கூட அவரால் பேச முடியாத ஒரு தரப்பா இருக்கிறார், ஒரு தலைவரா இருக்கிறார் அவர். இல்ல, நம்ம ஆரம்ப காலகட்டத்துல பார்க்கும்போது இருந்த அந்த தொண்டர்களும் இப்போ ஒரு கட்டுக்கோப்பா ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்க மாதிரி தானே தெரியுது. இல்ல, நீங்க வேலூர் கடைசியா நடந்தது, நான் சொன்னது வேலூர் கடைசியா நடந்தது. அதுலயும் கூட வரிசையா தொண்டர்கள் வண்டிக்கு பின்னாடி போறாங்க, கத்திக்கிட்டு வராங்க. இப்ப எல்லா கட்சிக்கும் இது நடக்கும். ஆனா அது எந்த முறையில நடக்கும்? தாவேகாவுக்கு என்னவாக நடந்துகிட்டு இருக்கு? ஒரு கல்ட் பேஸ், ஃபேன் பேஸ் இருக்கு, அதெல்லாம் ஒத்துக்கலாம். அந்த கல்ட் ஃபேன் பேஸ் பொலிட்டிக்கலி அது என்னவாக ஒர்க் ஆகுது? நாங்கள் 5 கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் அந்த கொள்கை தலைவர்களை பேசியாச்சும் அந்த மேடைகளில் பேசுறாங்களா? அவரோட கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் எனக்கு ஓட்டு போடுவியான்னு கேட்கிறாரு ஒரு தலைவர். தன்னோட கட்சி நிர்வாகிகள் இப்ப அந்த அளவுல தான் இங்க அரசியலே இருக்கு. தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மாநாட்டுல போயிட்டு நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கிறாரு. பொதுமக்களை பார்த்து கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இல்ல, அது ஒரு கேள்வியான்றது ஒண்ணு இருக்குல்ல. கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல போயிட்டு நீங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்களா, திமுக ஓட்டு போடுவீங்களான்னு ஒருத்தர் தலைவர் பேசுறாருன்னா அது என்ன மாதிரியான ஒரு தலைமை பண்பு இருக்கு? இன்னொன்னு, அந்த கட்சியாகவே இல்லை முதல்ல.
ஏன் அப்படி சொல்றீங்க? கட்சியாகவே இல்ல அப்படின்னு. இல்ல ஒரு கட்சி நான் தான் சொல்லணும்னா அடிமட்ட அளவுல நீங்க வேலை பார்க்க வேண்டியதே இருக்கும். மக்களுக்கு பல்லாயிரம் பிரச்சனை இருக்கு. தினம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பல்லாயிரம் பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைகளை குறிப்பாக அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி எதுவுமே இல்லையே. தினம் அந்த மாவட்ட செயலாளர்களே நீங்க பேசுனீங்கன்னா பல்லாயிரம் பிரச்சனை இருக்கு. ஊருக்குள்ள இறங்குனா தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கு. வேலையில்லா திண்டாட்டம், எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். எதை குறித்து நான் பேச மாட்டேன். நான் தீய சக்தி திமுகவை மட்டுமே ஒழிக்கிறது மட்டும்தான் லட்சியம். திமுக கிட்ட பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, நீங்க என்னவா இருக்கீங்க? அது ஒரு கட்சியாவே இல்லைன்னு சொல்றேன் நான். இல்ல நீங்க சொல்றது எல்லாமே வந்து இது ஒரு நியூபார்ன் பார்ட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட இந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியுமா? ஆட்சிக்கு வந்தா செய்வோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. அதுக்கு அப்போ ஆட்சிக்கு வர வரைக்கும் நம்ம வந்து காத்திருப்போம். விஜய் அது வரைக்கும் நம்ம வந்து வரட்டும். நியூபார்ன் பேபி வந்து வளர்ந்து ஒரு 18 வயசு ஆயுதானே ஓட்டு போடுறாங்க. 18 வயசு ஆகட்டும். இன்னும் 18 வருஷம் கழிச்சு கட்சி இருக்குமா அப்படிங்கறதே இருந்தா பாத்துக்கலாம். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமே இருக்குமான்னு தெரியல. இல்ல அதுவே கொஞ்சம் ஆபத்தாக இருக்கு. இப்ப வரக்கூடிய இந்த சோசியல் மீடியா ரீல்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ்ல இதுல எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல்ட் ஃபேன் பேஸ். அந்த கல்ட் வந்து என்ன வேணாலும் நடக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம். இவர் இந்த கரூர் சம்பவத்திலேயே கூட இவர் நெறிப்படுத்தல. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த காலகட்டங்கள்ல இதுல வந்து தலைவர் தோத்துட்டார், விஜய் தோத்துட்டாருன்றதுனா அது என்னவாக முடியும்ன்றது தற்கொலைக்கு கூட முடியும். இப்போ விஜய் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஓட் பேங்க் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை தான் குறிவைக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு சிறுபான்மையினரை இது படுத்தக்கூடிய ஒரு கட்சிகளே அவரை தேடி போகாதது ஒரு வருத்தத்துக்குரிய இதா பார்க்க முடியுது. ஏன் அவரை தேடி போகல? இல்ல நீங்க அப்புறம் முதல்ல சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் வரட்டும், வராம போட்டோம், அது ஒரு பக்கம் இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஓபிசி கம்யூனிட்டிஸோட ஓட்டு கூட அது விஜய் தரப்புக்கு போகுமான்றது ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப இன்னைக்கு சிறுபான்மையினர்களோட வாக்கு வந்து கடந்த 75 வருஷத்துல மத்திக்கு யாருக்கு போயிருக்கு, மாநிலத்துக்கு யாருக்கு போயிருக்குன்னா மிக தெளிவாக அந்தந்த எலெக்ஷன்ஸ்லயும் வந்து செக்யூலர் பார்ட்டிஸ் நோக்கி தான் போயிருக்கு மைனாரிட்டிஸோட ஓட்டு. அது மைனாரிட்டிஸ் என்னைக்குமே ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸோட இருக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்தியாவில் மற்ற சமூகங்களை விட அதிகமாக ஒடுக்கப்படக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் மிக தெளிவாக எல்லா எலெக்ஷன்லையும் யாருக்கு ஓட்டு போடணும், யார் வரக்கூடாது. அப்ப செக்யூலர் பார்ட்டிஸ்க்கு இங்க ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அது வந்து மதிமுகல இருந்து எல்லா கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க, விசிகால இருந்து. அப்ப சிறுபான்மையினோட ஆதரவு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன பேசியிருக்கிறாங்க? கடைசியா திருப்பரங்குன்ற இஷ்யூ வரைக்குமே விஜயோட ஸ்டேட்மெண்ட் என்ன? சைலண்டா. இல்ல அது வந்து நீதிமன்றத்துல விவாதத்துக்கு இருக்கும்போது அதை பத்தி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க கூடாது அப்படிங்கறது. அப்படின்னா மற்ற கட்சிகள் இஷ்யூ வந்து கிரவுண்ட்ல நடக்குது. இன்னொரு கட்சி வந்து கோயிலுக்குள்ளால போறாங்க, எல்லாம் நடக்குது. இப்ப நீதிமன்றத்துல இருக்குன்றதுக்காக எந்த விஷயத்தையும் நம்ம பேசாமலாம் இருக்கிறோம். இந்தியாவில் எல்லா பிரச்சனைகளும் பேசிக்கிட்டு தான், எல்லா பிரச்சனையும் நீதிமன்றத்துக்கு போக தான் செய்யும் ஒரு கட்டத்துக்கு மேல. மக்கள் மன்றத்துல நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. நீதிமன்றத்துல இருக்கிறதுனால மக்கள் மன்றத்துல பேசவே கூடாதா? இல்ல இந்த ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறது, நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுத்து வச்சாலுமே அந்த தீர்ப்புக்கு எதிராகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா ஒரு எல்லா ஸ்டாண்ட்ஸும் அப்படிதாங்க இருக்கும். ஸ்டெர்லைட், மீத்தேன் எல்லாமே நீதிமன்றத்துக்கு தான் போகும், வழக்குக்கு போகும். மக்கள் மன்றத்துல போராட்டம் நடக்கும், மக்கள் போராடுவாங்க, மக்களை வந்து நாம் நெறிப்படுத்தணும், இதெல்லாம் நடக்கும். நீதிமன்றமே பேசிங்கன்னா அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி? எல்லாத்தையும் நீதிமன்றம் தீர்த்து வைக்கணும்னா ஒரு அரசியல் கட்சி எதுக்கு இருக்கு? மக்களின் பிரச்சனைகளை பேசணும்ல. எல்லாமே நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றம் வந்து நீதிபதி தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்னா இந்தியாவில் அரசியல் கட்சிகளே தேவையில்லையே. இல்ல நீங்க சொல்லும் போது செக்யூலர் வேல்யூ யார் கொடுக்குறாங்க அப்படி பார்த்தோம்னா பாஜக கூட அதிமுக இருக்கிறதுனால பாஜக அதை நீங்க மெயினா வச்சு சொல்றீங்க. சோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தல் தானே. இதுல எப்படி நம்ம பாஜக டெல்லியை வந்து நம்ம எடுத்துட்டு வர முடியும்? இங்க அதிமுக, திமுக, தாவேக்கா அப்படிதானே எடுக்க முடியும் அப்படிங்கிறது தாவேக்காவோட ஸ்டாண்டா இருக்குது. எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது கடந்த 10 வருஷங்கள்ல தெரியுது. இப்போ அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகுமே ஒரு 10 வருஷம் அது ஒரு பலவீனமான கால சூழல்ல இருக்கு. அதுல அப்புறம் எடப்பாடி வந்து அதை நிலைப்படுத்துறாரு. ஆனா அது என்னவாக மாறி நிக்குது? இன்னைக்கு பிஜேபியோட போய் நிக்கிறாங்க. அதனாலதான் அதிமுகவோட முன்னாடி வந்து எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியில இருக்கிறாங்க. அதிமுக ஒரு செக்யூலர் பார்ட்டி தான். இப்பயும் அதிமுக செக்யூலர் பார்ட்டி தான். ஆனா அதிமுக யாரோட கூட்டணி வைக்கிறாங்க? அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஸ்திரத்தன்மை, அந்த நிலைத்தன்மை இருக்குல்ல, அந்த நிலைத்தன்மையை பாஜக குலைக்குது. நேற்று நடந்திருக்கு தொகுதி பங்கீடு. அதிமுகவுக்கு ஒரு 20% வாக்கு இருக்கு. ஆனா அதிமுக இங்க ஒரு 10 கட்சியில ஒரு கட்சியா தான் போய் பாஜக கீழே நிக்கிறாங்க. அதிமுக அலுவலகத்துல வந்து தொகுதி பங்கீடு நடக்கல. அப்ப நமக்கு கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டின் எல்லா வாழ்வார திட்டங்களையும் எல்லா நலத்திட்டங்களையும் யார் தீர்மானிக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப மத்தியில் வந்து கூட்டாட்சினா கூட்டாட்சி தான் இங்க இருக்குதா? அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கூட்டாட்சி நிலையான ஒரு உறவு இருக்குதா? இல்லைன்னா மத்திய வந்து ஆளுதா, தமிழ்நாட்டு டெல்லி ஆளுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல.
நீங்க சொன்ன மாதிரியே தொகுதியை கூட பாஜக தான் இப்போ தேர்ந்தெடுத்து அதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் அதிமுக இருக்கிறாங்க. இந்த அதிமுக பலவீனமாகிறதுக்கு காரணம் என்னன்னு பாக்குறீங்க நீங்க? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்து நிலையான தலைமை இல்லை. அந்த தலைமைக்கு வந்து ஒரு கொள்கை பிடிப்பு கிடையாது. இன்னொன்று, பல்வேறு பிரிவுகளாக சாதி குழுக்களாக, ஒரு பக்கம் வந்து அமமுக, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் வந்து சசிகலா, எல்லா தரப்புகளும் வெவ்வேறு வகையில பிரிக்கிறாங்க. அப்ப இங்க இந்தியா ஒரு சாதி சமூகம் தான். அதுல எல்லா கட்சிகளும், குறிப்பாக பெரும்பான்மையான கட்சிகள் அது ஒரு சாதி குழுக்களுக்கான ஒரு கட்சிகளாகத்தான் இருக்குது. அப்ப அந்த கட்சி என்னவாக மாறி நிக்குது ஒரு தலைமை இல்லாத ஒரு காலகட்டங்கள்ல அப்படின்னா, அங்கே வந்து ஜெயலலிதா இருந்து ஒன்மேன் பார்ட்டி. அந்த ஒன்மேன் சொல்லியிருந்தா எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு கட்சி. எஸ்டிபி கட்சி போலையோ, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி போலையோ, இல்லை மற்ற திமுக போலையோ, இல்லை மற்ற கட்சிகள் போலையோ ஒரு குழுவாக சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை அதிமுகவோட ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அதான் ஸ்டாண்ட், அதுதான் நிலைப்பாடு. ஒரு குழுவாக ஒரு கமிட்டி போடுவோம், அந்த கமிட்டி வந்து முடிவு பண்ணும். இப்படி எந்த ஸ்டாண்ட்ஸுமே அதிமுகவுக்கு இல்லை. அப்ப அம்மையார் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகும் வந்து யார் முடிவெடுக்கிறது இது? அப்ப அந்த முடிவு என்ன மாதிரியான முடிவுகளாக இருக்கணும்? இதை பற்றின அரசியல் தெளிவே இல்லாத ஒரு தரப்பா தானே இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு அரசியல் தெளிவு இல்லை அப்படின்னு தெளிவு இல்லைன்ற பேஸ்ல நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு நிலையான ஒரு பார்ட்டி வந்து என்னவாக முடிவெடுக்கும், கூடி முடிவெடுக்கக்கூடிய தன்மை, அந்த கூடி முடிவெடுக்கக்கூடிய தன்மை, அரசியல் நிலைப்பாடுகள் என்ன மாதிரி முடிவெடுக்கணும், இந்தியாவில் என்ன பிரச்சனை இருக்கு, இதுல தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கு, இதுல நம்ம பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் என்ன, அதுல செக்யூலர் கிரவுண்ட்ஸ்ல நம்ம பேச போறோமா, இல்ல சோசியல் ஜஸ்டிஸ்ல பேச போறோமா, இல்லைன்னா வந்து நாம் வந்து இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி விழுமியங்கள்ல வந்து எந்தெந்த மாதிரியான இதுல எடுக்க போறோம், இல்ல மக்கள் நலத்திட்டங்களை என்ன மாதிரி வைக்க போறோம், இது எதுவுமே கிடையாது. இல்ல குறைந்தபட்சம் அவர்கள் பேசக்கூடிய அதிமுக வந்து இப்ப பிஜேபியோட போனதுக்கு அப்புறம் அவர்களுக்கு வந்து சைலண்ட் தானே. அது பிஜேபி என்ன கொள்கை நிலைப்பாடு எடுக்கும்னா பெரும்பான்மைவாத இந்து நிலைப்பாடுகளை எடுக்கும். அந்த நிலைப்பாடுகளை அதிமுக எடுக்கும்னா அப்புறம் அதிமுக எதுக்கு? நீங்க சொன்ன மாதிரி இந்து கொள்கை நிலைப்பாடு அப்படிங்கிறது நேற்றைக்கு பிரதமர் மோடி பேசும்போது கூட பாரத் மாதா கி ஜெய் சொல்லல, வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி முருகர் பக்தர்கள் வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுறது மாதிரியா, இல்ல மத அரசியல தமிழகத்திலையும் பிரதமர் மோடி அவர்கள் எடுக்க நினைக்கிறாரா? எப்படி பாக்குறீங்க? மத அரசியல தான் எடுக்க நினைக்கிறார் பிரதமர் மோடி. இந்தியா முழுக்க பெரும்பான்மைவாத சிறுபான்மை 80/20 இடங்கள்ல மற்ற ஸ்டேட்ஸ்ல ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சமூகம் ஒரு 6-7% தான். மிச்ச பெரும்பான்மை வந்து ஓபிசி கம்யூனிட்டிஸ் தான். அப்புறம் தலித் கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. அதுல தான் அவர் வந்து கிருஷ்ணசாமியையோ மற்ற தரப்புகளையும் வந்து பிரிச்சு சாதி ரீதியான ஒரு டிவைட் அண்ட் ரூல்ன்ற மாதிரியான சாதி ரீதியான முதல்ல பிரிவுகளை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ மத பிளவுகளை வந்து உருவாக்குறாங்க. இப்போ அந்த செக்யூலர் வேல்யூ சிஸ்டம்ஸை வந்து ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் பண்ணுறது தான் பிஜேபியோட நோக்கம். இப்போ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் வேலை செய்கிறாங்க. இப்போ அதற்கு எதிராக நாம் ஒரு மதச்சார்பற்ற அணியை நாம் எப்படி உருவாக்குறோம், இல்லை ஒரு செக்யூலர் ஃபோர்ஸஸை நாம் எப்படி உருவாக்குறோன்றது தான் பாலிடிக்ஸ் இந்தியாவில். ஒரு பக்கம் இந்து பெரும்பான்மைவாத இந்துத்துவ பாசிச அரசியல், அதற்கு நேர் எதிராக நாம் செக்யூலர் பாலிடிக்ஸை என்ன உருவாக்குறோம், இதுதான் இன்னைக்கு பாலிடிக்ஸ். அப்ப இந்த பாலிடிக்ஸ்ல வந்து அதிமுக என்ன மாதிரி வேலை பார்த்திருக்கு? அவர்கள் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லட்டும், இல்ல பாரத் மாதா கி ஜெய் சொல்லட்டும், இல்ல ஜெய்காலி மாகாளின்னு கூட சொல்லட்டும் பெங்காலில். ஆனா அதற்கு எதிராக நீங்கள் ஒரு எல்லோரையும் இணைத்த ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்ன கொண்டு வராங்க, என்ன கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த கேள்வியில் அதிமுக இங்க பிஜேபியோட ஒரு அணியா தான் அதிமுக செயல்படுதே தவிர வேற எதுவும் இல்லைல்ல. பிஜேபியின் அணி அதிமுக. அதிமுக தான் இப்போ என்டிஏ கூட்டணியோட தலைமை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. ஆனா அது எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க, ஐ மீன் அதிமுகவுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதிமுகவை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு பேசுறாங்களே. இல்ல, அதிமுக அவ்வளவு குறைச்செல்லாம் மதிப்பு இல்லை. அதிமுகவுக்கான பலம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதிமுக அதற்கான நிலைப்பாடுகள்ல உறுதியா இருக்குதா? அதிமுக இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் பேசுதா? அதுக்கான ஒரு கொள்கை தலைமை இருக்குதா? அப்படி எதுவுமே இல்லைல்ல. அப்ப பிஜேபி தான் அந்த கொள்கை முடிவுல எடுக்குது. அதிமுகவுக்கு வாக்கு இருந்திருக்கு, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் யாரும் இல்லைன்னா சொல்லல. ஆனா வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒரு 10 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இது 11வது தேர்தல். இதுலயும் என்னவாக இருக்க போறாங்கன்றதான கேள்வி இருக்கு. என்னவாக இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பேர் கருத்து கணிப்புகள் எல்லாமே சொல்றாங்க இந்த எலெக்ஷன்ல திமுக கூட்டணி வந்து வெற்றி பெறும். அதிமுக திருப்பியும் அடுத்த ஒரு 10 வருஷங்கள்ல அவர்கள் தெளிவாய் பிஜேபியை வந்து கூடா நட்பை கேடாக முடியுன்றது எஸ்டிபியோட நிலைப்பாடு. அதிமுகவும் பிஜேபி கூட்டணியின் சேர்க்கை. பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்து மக்கள் நல திட்டங்களை அதிமுக பேசினா அதிமுக இங்க ஜெயிக்க தான் செய்யும். அதிமுக எதிர்கட்சியாக இருக்கணும்ன்றதுதான் எங்களோட விருப்பமும். தமிழ்நாட்டில் ஒரு செக்யூலர் பார்ட்டி இருக்கணும்,
2 பக்கம் செக்யூலர் பார்ட்டி, ஒரு பக்கம் திமுகவும் இன்னொரு பக்கம் அதிமுகவும் இருக்கணுன்றதான் நிலைப்பாடு. ஆனா அதிமுக செக்யூலர் வேல்யூஸோட இல்ல. அதிமுக தன்னுடைய சமூக நீதி விழுமியங்களோடையும் தன்னோட மக்கள் நல விழுமியங்களோடையும் அதிமுக இல்ல. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு அது குறைந்தபட்சம் இருக்குமான்றது பார்த்து அளவுல கூட இன்னைக்கு அதிமுக இல்ல. அதிமுக பிஜேபியோடு கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு அதிமுகவின் தலைவராக இருந்தா மட்டுமே போதும் அப்படின்றதுல இருக்கிறாரான்றது தெரியல. அந்த கேள்வி, நான் அதிமுகவுக்கு மட்டும் தலைவராக இருந்தா போதும், தமிழ்நாட்டிற்கு வந்து நான் சிஎம்மாக இருக்கணுன்றதுக்கெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லைன்றதுதான் அவரோட அந்த சமீப கால பிஜேபியோட கூட்டணி இதுல இருந்து தெரியுது. நீங்க சொல்லும் போது ஒண்ணு திமுகவாக இருக்கணும் இல்லைன்னா அதிமுகவாக இருக்கணும்னு சொல்றீங்க. அப்போ அந்த மாற்று கட்சிக்கு வந்து இங்க இடமே கிடையாதா? இல்ல, மாற்று கட்சி உருவாகலாம். நீங்க வந்து தாவேகா கூட அந்த இடத்துல வரட்டும். அதெல்லாம் நான் திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இருந்தாலும் எதிரில் ஒரு செக்யூலர் ஃபோர்ஸ் இருக்கும்போது தான் மக்களுக்கான நன்மைகள் எங்கே நடக்கும்னா ஒரு செக்யூலர் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது தான். அப்ப அந்த செக்யூலர் ஃபோர்ஸ் எப்படி உருவாகும்னா அது மக்கள் நலத்திட்டங்களை பேசணும். நீங்க மத திட்டங்களை மட்டுமே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க வந்து மக்கள் நலத்திட்டங்கள் வந்து எங்கே பேசப்படும்? மக்களுக்கான திட்டங்கள். இப்ப இந்த எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதியில அதிமுக என்ன வாக்குறுதி கொடுக்க போறோம்? என்ன 3 கட்டமா வாக்குறுதிகள் என்ன கொடுத்திருக்காங்க. திமுகவின் திட்டங்கள் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு ஒரு கட்டத்துல வந்து திமுகவின் திட்டங்கள் எல்லாத்தையும் திட்டிட்டு அதுக்கப்புறம் திமுகவோட திட்டங்களை காப்பி கேட் பண்றதுதான் வந்து அதிமுகவோட திட்டங்களா? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவோட திட்டங்களை தான் திமுக காப்பி அடிச்சு கொடுத்திருக்கிறதா அவங்களோட குற்றச்சாட்டா இல்ல, இருக்கு. அப்படி இந்த ஒண்ணும் தடவை இல்ல. திமுக இன்னும் வாக்குறுதிகளே கொடுக்கலையே. அது ஓகே. ஆனா இன்னும் இப்போ கடந்த 5 வருஷத்துல செஞ்ச திட்டங்கள் என்ன, திமுக செஞ்ச திட்டங்கள் என்ன, அதற்கு அதிமுக மக்கள் நல பிரச்சனைகள்ல என்ன பேசுனாங்க, என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? அதுக்கு முன்னாடி திமுக 2005 to 10 காலகட்டங்களை கொடுத்த திட்டங்களை தான் திருப்பியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடைப்பட்ட இந்த 10 வருஷங்கள்ல அதிமுக செய்த திட்டங்கள் என்ன? அதுக்கு நடுவில் ஒரு 5 வருஷம் வந்து அம்மையார் ஜெயலலிதா இறந்தது, அதுக்கப்புறம் அதுல அதிமுகவோட நிலையற்ற தன்மை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு தமிழ்நாடு. இப்போ அதிமுக வலுவாக வந்தால் எல்லோருமே ஆதரிக்கிறாங்க. அதிமுக தனியாக பிஜேபியின் கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிப்பாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணியோடு இல்லை. நீங்க சொல்லும் போதே நேத்து பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கும் போதும் என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூட்டணி கூட சொல்லல. வாய்ப்பு இல்லை. அதிமுக தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பேசும்போது அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்குதோ? அதுதான் நான் சொல்றேன்ல, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கீழே வருவாங்க மற்ற எல்லா சின்ன சின்ன கட்சிகள் அவர்களோட பர்சன்டேஜை பொறுத்து. இன்னைக்கு பிஜேபி ஆபீஸ்ல தான் போயிட்டு, கமலாலயம் ஆபீஸ்ல தான் போயிட்டு அதிமுகவே உட்கார வேண்டிய நிலைமையில இருக்கு. இதுல வந்து நீங்க சொல்ற அந்த முரண்பாடு வந்து நிச்சயம் இருக்கதான் செய்யுது. அதுல வந்து அவரை வந்து ஒரு தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் அதிமுக தலைவராக கூட பிஜேபி நினைக்குதான்றது தெரியல. இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் அப்படிங்கிறது நேத்து நம்ம நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல முக்கியமா கவனம் பெற்ற ஒரு விஷயமா இருக்கு. நேத்துக்குமே அங்க தற்கொலை ஒருத்தர் செய்துக்கிட்டாரு குடும்ப விஷயம் காரணமா. அதை மென்ஷன் பண்ணி அவர் வந்து அந்த சர்வே தூண்ல தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் திமுக ஆட்சி கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும். இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்த வந்து மறுபடியும் எடுத்துட்டு வராங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக ஆட்சியிலே வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி நடந்ததுல ஒரு பொண்ணு வந்து அவங்களோட பர்சனல் காரணங்களால தற்கொலை பண்ணிக்கிச்சு ஸ்கூல். அதுக்கு வந்து கிறிஸ்துவ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் காரணம், அந்த சர்ச் தான் காரணம். அந்த கட்டாயப்படுத்தி வந்து அந்த சிஸ்டர் வந்து மதமாற்றம் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு, அதெல்லாம் கிடையாது, அது ஒரு பர்சனல் பிரச்சனை. ஆனால் அதை வச்சு என்னவாக நடந்திருக்கு கடந்த 5 வருஷங்களில் பாலிடிக்ஸ் வந்து பிஜேபி வந்து அதை ஒட்டி இந்தியா முழுக்க சிறு சிறு கூட்டங்கள் வந்து கிறிஸ்தவ மதமாற்றம் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் கட்டாய மதமாற்றம் நடந்துருச்சு. அதனால் வந்து அந்த சின்ன பொண்ணு இறந்து போச்சு. நம்ம அதை பார்த்தோம்ல. அப்ப இங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து நீங்க ஒரு பெரும்பான்மைவாதம் ஒரு மதத்தோடு நீங்கள் கோர்த்துட்டு எல்லோருக்குமே இண்டிவிஜுவல் பிரச்சனைகள் 1000 இருக்கும் மக்களுக்கு. அந்த இண்டிவிஜுவல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மத பிரச்சனைகள் எல்லாம் மாத்தினா நாடு வந்து நிலையா இருக்குமான்றதான கேள்வி. இந்த தேர்தலில் இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு தாக்கமும் ஏற்படுத்துது. தினம் தினம் மக்கள் வந்து பல்லாயிரம் பிரச்சனைகள் இருக்காங்க. கரூர் இஷ்யூல கூட 43 பேர் இறந்தாங்க. அப்போ வந்து 100கணக்கான பேர் அடிபட்டாங்க. ஒரு கல்ட், ஒரு பேஸ் இருக்குல்ல விஜய்க்கு. என்ன நடந்துச்சு, குறைந்தபட்சம் அது வந்து என்னவாக நடந்துச்சு, அந்த ரசிகர்கள் மத்தியிலேயே கூட என்னவாக நடந்துச்சு, அதெல்லாம் ஒரு தாக்கமும் தேர்தலில் வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த தற்கொலை வந்து ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேர்தலில் வந்து மக்கள் நல திட்டங்கள் மட்டும்தான் பேசும். அந்த ஆட்சி காலகட்டங்கள்ல மக்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அதுதான் பேசுமே தவிர எங்கேயோ யாரோ 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, எங்கேயோ யாரோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு
அதெல்லாம் ஒண்ணுமே தேர்தலில் இது பண்ணது. இந்த தேர்தல் அப்படிங்கிறதுல பாஜக வந்து எங்கெல்லாம் அதிகமான கோவில்கள் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், ஸ்ரீவைகுண்டம், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே போட்டியிட்டு அதிமுக விட்ட கிட்டதா சொல்றாங்க. இந்த தடவை பாஜகவுக்கு தமிழக தேர்தலில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டி வாய்ப்புகள் போன முறையோட மிக குறைவாகத்தான் இருக்கும். குறைவாக இருக்கும். போன முறையோட அதோட பாஜகவின் தலைமை வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்ப நயினார் நாகேந்திரனா ஒரு பக்கம் அண்ணாமலையான்ற ஒரு கேள்வி இருக்கு. அண்ணாமலை விலகிட்டாரு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த கேள்வியும் அந்த முரண்பாடுகளும் இருந்துகிட்டு தான் இருக்கு பிஜேபிக்குள்ளால், தமிழ்நாட்டு தலைமைக்குள்ளால. அப்ப பாஜக தமிழ்நாட்டு அளவுலயே கூட அவர்கள் கட்சி அளவுல கூட அது பாஜக வந்து பலவீனமா தான் இருக்கு. இதில் வந்து போன தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்கு, அதிமுக கூட்டணியில் வாங்கிய வாக்கு, சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கை விட இந்த தேர்தலில் ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஆனா நிறைய திட்டங்கள் எல்லாமே செஞ்சிருக்கோம் நாங்க வந்து. பாஜக வந்து தமிழகத்துக்காக இப்போ எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஸ்டேட்ல எதுக்குமே இந்த பட்ஜெட்ல ஒதுக்கல. ஆனா நாங்க தமிழகத்துக்கு தான் வந்து ரயில்வே திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். காங்கிரஸ் செஞ்ச ஆட்சி காலத்தை விட 9 மடங்கு அதிகமா செஞ்சிருக்கோம் சொல்றாங்களே. இந்த திட்டங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது ஏதாவது முன்னேற்றம் ஏற்படும்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம எவ்வளவு மோசமான ஆட்சி காலத்துல கூட, நீங்க ஹிட்லரோட ஆட்சி காலத்துல கூட திட்டங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. நடக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஹிட்லரோட பீரியட்ல பாத்தீங்கன்னா ரோட்ஸ் போட்டாங்க, ஹைவேஸ் இருந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. அந்த ஆட்சி யாருக்கானதாக இருந்துச்சு? அந்த ஆட்சி மக்களோட உண்மையாக மக்களோட உளமாற மக்களோட நன்மைக்கு தான் இருந்துச்சா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. ஹிட்லர் வீழ்த்தப்பட்டார். ஹிட்லரோட ஆட்சி காலத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோட்ஸ் இருக்கும், ஹைவேஸ் இருக்கும், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வளர்ந்துச்சு. ஆனா பிஜேபி ஆட்சி காலத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை சும்மா ஒரு பேம்ப்ளெட்ஸ்க்கு காட்டுற மாதிரி காட்டுறாங்களே தவிர, ஒரு பீனட்ஸ்க்கு தூக்கி இப்படி போடுற மாதிரி, காக்காக்கு சோறு போடுற மாதிரி போடுறாங்களே தவிர மக்களுக்கு வட இந்தியாவில் சுத்தமாக கிடையாது. அப்ப தென்னிந்தியாவில் ஏற்கனவே ஒரு வளர்ந்த மாநிலங்கள் தான் தென்னிந்திய மாநிலம். அதுல நாங்கள் வந்து பிஜேபி செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கடந்த 15 வருஷத்துல செய்யதான் செய்யணும். 4 திட்டங்கள் கூட தான் இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 திட்டங்கள் இருந்துச்சுன்னா இப்ப 15 திட்டங்கள் வரதானே செய்யும். காலம் மாற மாற சில பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் புதுசா மாறும். இதெல்லாம் நடக்கும். அப்ப அதுக்கும் வந்து திட்டங்கள் வந்து நீங்க பிஜேபி உண்மையாக செஞ்சிருச்சு அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லையே. ரயில்வேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேடைசேஷன்ஸ் வந்திருக்கு. வந்தே பாரத்தை கொண்டு வந்து 200 ரூபாய் இருந்த டிக்கெட் வந்து இன்னைக்கு வந்து 400 ரூபாய் இருக்கு. நார்மல் ட்ரெயின்ஸ்ல 400 ரூபாய் இருந்த ட்ரெயின்ல ஒரு டிக்கெட் வந்து இன்னைக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு போயிருக்கு. வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் வந்திருக்கு. இன்னும் ரயில்வே துறையை மிக மோசமாக கொண்டு போயிருக்கிறாங்க. ரயில்வே துறையின் உணவுல இருந்து, சாதாரண டிக்கெட்ஸ்ல இருந்து, அப்ப வட இந்திய தொழிலாளிகள் வந்து புலம்பெயர்ந்து கூட்டமாக தென்னிந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதுல இங்க வட இந்திய மாநிலங்கள், பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் எங்கே வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தா தென்னிந்திய மாநிலங்கள் தான் வளர்ந்துருக்குது. அப்ப நீங்க வந்து சாதாரண மக்களை வந்து நீங்க எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு கேள்வி இருக்கு. ரயில்வேஸ்ல வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் விட்டுருக்காங்க. வந்தே பாரதே ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படின்னு தானே சொல்றாங்க. யாருக்கான வளர்ச்சி? எந்த வர்க்கத்திற்கான வளர்ச்சி? தினம் வட இந்தியாவிலிருந்து கூட்டமாக ஆயிரக்கணக்கில் வரக்கூடிய மக்களுக்கான வளர்ச்சியா? சாதாரண அன்றாட கூலி வேலைக்கு வரக்கூடிய மக்களுக்கான வளர்ச்சி கிடையாது. எந்த மக்கள்? உயர்தர மக்களுக்கான வளர்ச்சி. அப்ப அந்த உயர்தர மக்கள்ன்றது வந்து எந்த சாதியின் மக்களாக இருக்கிறாங்க? அப்ப எந்த சாதிக்கான வளர்ச்சி அது? இல்ல அப்போ வந்தே பாரத் ரயில்களை வந்து அந்த குறிப்பிட்ட சாதியினர் தான் பயன்படுத்துறாங்க. இல்ல நான் வர்க்கம் தான் சொன்னேன். அதனாலதான் எந்த உயர்தர மக்கள் வந்து அதை பயன்படுத்துறாங்க? சாதாரண அன்றாடம் காட்சிகளும் இப்ப தினம் புலம்பெயர்ந்து வராங்களா, நம்ம ட்ரெயின்ஸ்ல பாத்துக்கிட்டே இருக்கோம், அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த மக்களுக்கான டிக்கெட் எடுக்க வழி இல்லாம தான் இங்க தென்னிந்தியாவுக்கு வராங்க. வட இந்தியாவில இருந்து தினம் ஆர்பிஎஃப் போலீஸ் ஆபீசர்ஸ் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு கூட சமீபத்துல கூட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரயில்வே போலீஸ் வந்து கூட்டமாக ஒரு 200-300 பேரை பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னா ஏதோ ஒரு கோஷம் போடுறாங்க, ஒரு மத கோஷம் போடுறாங்க, டிக்கெட் எடுக்க வழி இல்லாம. அப்ப எந்த நிலைமையில இந்தியா இருக்கு? இதுல வந்து தமிழ்நாட்டை வந்து நாங்கள் வளர்ச்சி பார்த்து, தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள நல்லாவே வளர்ந்துருக்கு. அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டை வந்து வளர்க்க வேண்டிய தேவை பிஜேபிக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டோட செக்யூலர் கிரவுண்ட்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசுகள்ல அது வளர்ந்துதான் இருக்கு. இன்னும் புதுசா வந்து பிஜேபி வளர்க்கணும், இங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இது பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் கேட்டா தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதிகளை வேணா கொடுக்காம வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு சுயேட்சையாக தனியா இயங்கக்கூடிய வலுவுல இருக்கு. ஆனா ஒரு மத்தியில் கூட்டாட்சின்ற பட்சத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கான நலத்திட்டங்களுக்கான இதை வந்து ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்றதே கிடையாதுல்ல. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து மத்திய அரசு கூட இணக்கமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட், அப்பதான் நாங்க அந்த நிதிகளை கொடுக்க முடியும் அப்படின்னு. மத்திய அரசோட கவர்மெண்டோட இணக்கமா இருக்கணுமா இல்ல பிஜேபியோட இணக்கமா இருக்கணுமான்றது கேள்வி இருக்கு. அப்போ ஒரு
ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, இந்தியாவிற்குள்ளால இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமான அந்த நிதி வந்து யார் அதிகமா ஷேர் வந்து தரா? தமிழ்நாடு. தமிழ்நாடு, ஆந்திரா, மற்ற எல்லா ஸ்டேட்ஸும் தராங்க. ஆனா இங்க அதுக்கான நிதி வந்து யாருக்கு போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இதை வந்து அந்த கவர்மெண்டோட அந்த ஸ்கீம்ஸ் வந்து என்னவாக மாறுது? அப்ப அது வந்து ஒரு கட்சியின் முடிவுகளாக மாறுது. கவர்மெண்டோட முடிவுன்றது வந்து தனிப்பட்ட ஒரு கட்சியின் நலன்களுக்கான முடிவுகளாக, நான் வந்து திமுக கூட்டணியில இல்ல, பிஜேபி, அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடையாது, காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கிடையாது, இடதுசாரிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கிடையாது, இல்ல மாநில கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கிடையாதுன்னா, அப்ப அந்த வளர்ச்சி வந்து யாருக்கான வளர்ச்சி? மக்களுக்கான வளர்ச்சியா இல்ல அவங்க எடுக்கக்கூடிய வளர்ச்சியான்னு கேள்வி இருக்கலாம். இல்ல இது வந்து பாப்புலேஷன் பேஸ்ல தான் இந்த நிதி பகிர்வு எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்களே. யார் ஷேர் பண்றான்னு, அதிகமான ஷேரிங் யாருக்கு வருது? யூபி போன்ற மாநிலங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வளர்ந்துருச்சு? சரி, கடந்த 15 வருஷத்துல யூபிக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் அதிகமான ஃபண்ட்ஸை வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அங்கே 15 வருஷங்கள்ல யூபியோட கிராஜுவலா என்ன வளர்ந்துருக்கு யூபி? சரி, அதிகமாக யார் இது கொடுத்துருக்கிறா, ஷேர் கொடுத்துருக்கிறா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு தென்னிந்திய மாநிலங்கள் கொடுத்துருக்கு. அப்ப தென்னிந்திய மாநிலங்கள் இந்த ஷேர் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது தன்னுடைய கையிருப்பை வச்சுக்கொண்டு தென்னிந்திய மாநிலங்கள் வளர்ந்துருக்கு. நீங்க கொடுத்த ஷேர் என்ன? சரி, நீங்க அதிகமாக கொடுத்த வட இந்திய மாநிலங்களுக்கான வளர்ச்சி என்னவாக இருந்துச்சு 15 வருஷத்துல? பீகார்ல என்ன வளர்ந்துச்சு, இது யூபியில என்ன வளர்ந்துச்சு, ஹரியானால என்ன வளர்ந்துச்சு, சத்தீஸ்கர்ல என்ன வளர்ந்துச்சு? அப்ப அது கேள்வி இருக்குல்ல. அங்க என்ன வளர்ச்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்ன நடந்துச்சு? இத்தனை வருஷமா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அது வந்து மக்கள் தொகை பெருக்கத்துல அதிகமா இருக்கு. சரி, அந்த மாநிலங்கள்ல இருந்து ஏன் தென்னிந்திய மாநிலங்களுக்கு வராங்க? அந்த மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக யூபி, பீகார், பெங்கால், சத்தீஸ்கர், ஹரியானா எல்லா பெல்ட்ஸ்ல இருந்தும் ஏன் கூட்டமாக தென்னிந்தியாவுக்கு வராங்க? நீங்க 15 வருஷமா அதிகமா ஷேரை வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் கொடுத்துருக்கீங்கன்னா ஏன் கூட்டம் கூட்டமாக தினம் தினம் மக்கள் வந்து தமிழ்நாட்டை நோக்கி, தென்னிந்தியாவை நோக்கி இங்க ஏன் வராங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ தமிழகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம ரேஷியோ மூலமாவே பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த தமிழகத்துக்கு வந்து இரட்டை இன்ஜின் ஆட்சி அப்படிங்கிறது வந்து அவசியம் தானா? ஒருவேளை வந்ததுன்னா அது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்ல, இரட்டை இன்ஜின் ஆட்சின்றதை நீங்க எந்த தலைப்புல சொல்றீங்க? பாஜக சொல்லிட்டு இருக்காங்க, டபுள் சர்க்கார் வந்து நாங்க எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து என்னைக்குமே அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பிஜேபியோ இல்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மைவாத தரப்பையோ தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே ஆதரிச்சதும் கிடையாது, அதை வந்து வளர்த்ததும் கிடையாது. நீங்க வந்து இரட்டை இந்தியா ஆச்சுன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியை சொல்றீங்க. அப்படிலாம் நீங்க தமிழ்நாட்டுல வாய்ப்பில்லை ரஜான்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த தேர்தல் பொதுவா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50ஸ்க்கு முன்னாடி தமிழகத்துல ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு டைனமிக் சேஞ்ச் வந்து இந்த தேர்தல்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, உங்களோட பார்வை என்ன? இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது. இப்ப அது ஒரு கணக்கு சொல்லுவாங்க, ஒரு 100 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஆட்சி மாறும், பாலிடிக்ஸ் மாறும் அப்படிலாம் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ 1990களுக்கு பிறகு இந்திய அரசியல் முழுசா மாறி இருக்கு. அது பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு, அதுக்கப்புறம் குளோபலைசேஷன் வந்ததுக்கு பின்பு முற்று முழுதா மாறி இருக்கு இந்திய அரசியல். அதில் இருந்துதான் பிஜேபி வந்து வளருது. அப்ப இந்தியாவின் அரசியல் கடந்த 1/4 நூற்றாண்டுகள்ல முற்று முழுசா மாறி இருக்கு. குளோபலைசேஷன், மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ பெரும்பான்மைவாத அரசியல், இது எல்லாம் மாறி இருக்குதுன்றது உண்மை. அப்ப அதுல நம்ம பேட்டி ஆரம்பிக்கும் போது சொன்னோம், செக்யூலரிசம் வாஸ், இன்னொரு பக்கம் ஃபாசிசம் அப்படின்ற இடத்துக்குள்ளால நிக்குது. அப்ப இந்த யார் செக்யூலர் வேல்யூஸ் தூக்கி பிடிக்கிறா, யார் வந்து ரைட் விங்கா, எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கா, ஃபார் ரைட் விங்கா யார் இருக்கிறான்னு பார்க்கணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப 50 வருஷத்துல இந்த இடத்துல கொள்கை மாற்றம் தேவைன்னா யார்? விஜய சொல்றீங்களா? விஜய்னா என்னவாக விஜய் தன்னை முன்னிறுத்துக்கிறார்? ஒண்ணும் கிடையாது. விஜய் வந்து தனக்கான ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆரோட ஆட்சி காலம் வந்து ஒரு 80 90களுக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 85க்கு முன்னாடியே முடியுது. கடைசி 4 வருஷத்தை கூட விட்டீங்கன்னா கூட ஒரு 85க்கு முன்னாடி முடியுது. அப்ப 90களுக்கு பிறகே வந்து இந்திய அரசியலே முற்றுமுழுதான் மாறுது. ராஜீவ்காந்தி போட்ட அந்த குளோபலைசேஷனா இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த பாபரி பள்ளி இடிப்பா இருக்கலாம், அதுக்கப்புறம் 1/4 நூற்றாண்டுகளாக இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு பாசிச அரசியல், எல்லா மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய மத கலவரங்களா இருக்கலாம். தினம் தினம் ஒரு 5 வருஷத்துக்கு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அக்லக்னு ஒருத்தர் ட்ரெயின்ல கறி வச்சிருந்தாரு அப்படின்னு அடிச்சு கொண்டாங்க. இன்னைக்கு தினம் தினம் ஒரு 100 இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. 100ன்னு நான் சும்மா ஒரு கணக்குல சொல்றேன். கணக்கற்ற வன்முறை வந்து முஸ்லிம்கள் மீதும் தலித்துகள் மீதும் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன வகம் மாறி இருக்கு? தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த கிரவுண்ட் வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. மற்ற எல்லா மாநிலங்களும் வந்து கர்நாடகா வரைக்கும் பிஜேபியோட அந்த இந்துத்துவ பாசிச அரசியல் தாக்கம் இருக்கு.
அப்போ இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற அடுத்த தலைமை யார் மாறினாங்கன்னா அடுத்த தலைமை என்ன கொடுக்குறாங்க? விஜய் வந்து தன்னை வந்து செக்யூலராக தான் முன்னிறுத்தினார். ஆனால் அந்த செக்யூலர் வேல்யூஸ்க்கு கூட அவர் என்னவா பேசுகிறார்? அன்றாட பிரச்சனைகள்ல என்ன பேசுகிறாங்க? என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க? எதுவும் கிடையாது. எல்லா பிரச்சனைகளும் சைலண்டாக நீங்கள் பனையூர் இல்லத்துல இருந்தே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த தலைமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த தலைமை திமுக தான். அதுக்கப்புறம் புது தலைமை மாற்றெல்லாம் வரும்போது நாம் எல்லாருமே எல்லா கட்சிகளும் அந்த மாற்று இடதுசாரி தரப்புக்கோ இல்லை மாற்று ஒரு செக்யூலர் ஃபோர்ஸஸ்க்கோ ஆதரிக்கலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடியது திமுக தலைமை தான். இந்த எலெக்ஷனையும் திமுக தான். நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீ சொல்லும் போது தான் ஞாபகம் வந்தது, ஃபாசிசம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாஜக அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த மத போர்ல முக்கியமானது வந்து இந்த மாட்டுக்கறி சாப்பிடுறத வச்சு அவங்க நடத்தக்கூடிய அந்த போர் அப்படிதான். ஆனா இப்போ சமீபத்துல ஒரு செய்தி ஒண்ணு பார்க்க முடிஞ்சது, மாட்டுக்கறியை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து இது வரைக்கும் அதிக அளவுக்கான நிதி வாங்கியிருக்கிறதா ஒரு செய்தி. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, ஒரு 15 அதான் சொன்னல 90ன்னு அந்த பேட்டி. அதுக்கு முன்னாடி ஒரு 2000-2010 வரைக்குமே கூட பார்த்தா, காங்கிரஸ் அந்த ஆட்சி வரைக்குமே பார்த்தா, இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா தான் இன்னைக்கு 2வது இடம் உலகத்தில். அதில் வந்து அதை பெரும்பான்மையாக நிர்வகிக்கக்கூடிய, ஏன்னா மற்ற தரப்புகள் எல்லாமே மற்ற இடைநிலை சாதி அவர்கள் சொல்லக்கூடிய மாடு புனிதம்னு சொல்லக்கூடிய சாதிகள் எல்லாம் மாட்டுக்கறியை தொட்டது கிடையாது. அப்போ அந்த நிறுவனங்களை யார் கையாளுவா? மாட்டுத்தோலையோ இல்லை மாற்று கறியையோ மாட்டு எலும்புகளையோ அது வந்து மருத்துவத்துக்கு போகுது, அது எல்லா துறைகளுக்கும் போகுது. ஒரு மாடுன்றது வந்து உணவுக்கு மட்டும் இல்லை. அப்போ அந்த பிஸ்னஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் தான். அப்போ இன்னைக்கு இந்தியாவில் மாற்றுக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களும் உயர்சாதி இந்து நிறுவனங்களாகத்தான் இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய தரப்புகள் நார்த் இந்தியாவில். அப்போ அந்த நிறுவனங்கள் ஹலால் சான்றிதழோடு வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க, எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ அதுலேருந்து முதல் வாஷ் அவுட் வந்து முஸ்லீம்களை வாஷ் அவுட் பண்ணியாச்சு அந்த இதுலேருந்து. இப்போ அந்த நிறுவனங்களை இன்னைக்கு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு 10,000 கோடிக்கு மேலே பில்லியன் ட்ரில்லியன் பிஸ்னஸ் அது. இப்போ அந்த பிஸ்னஸ் கிட்ட இருந்து இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் மாடு புனிதம், மாடு வந்து காமதேனுன்றது வந்து மக்கள் மத்தியில் வைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம், இன்னொரு பக்கம் அந்த மாட்டு ஏற்றுமதியில் வியாபாரம் இருக்குன்றது வழியில வந்து அதை கார்பரேட்ஸ்குள்ள கையில் எடுக்கிறாங்க. கார்பரேட்டா அது மாறி இங்க இருக்கக்கூடிய தரப்பு. இப்போ இதுல வந்து அவங்க வந்து இங்க நம்ம வந்து ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கணும்னா அவங்க வந்து ஒரு மாட்டுக்கறி காரங்கிட்ட வந்து காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சும்மா ஒரு ஒரு லேமேன் ஆர்கியூமெண்ட்டை ஒன்று வைக்கலாம். ஆனா அதுல என்னவாக நடந்திருக்குன்னா, மைனாரிட்டிஸ் கையில இருந்து இன்னைக்கு எல்லா பிசினஸும் இல்லை இந்தியாவில். சிறுபான்மை தரப்பு முதலாளிகளாக இன்னைக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு மைய நீரோட்டத்தில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்க முடியுமா? ஏஆர் ரஹ்மான் பேட்டியில இருந்து என்ன அதுல நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, என்னால வந்து முன்னாடியோட என்னோட வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு, கடந்த 15 வருஷத்துல என்னோட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் நிறுவனங்கள்லாம் நடத்துறது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 30 கோடி வாங்கிட்டாங்க அப்படின்றதுதான் அது குற்றச்சாட்டு. 30 கோடி இல்ல 30,000 கோடி கூட வாங்கியிருக்கலாம். இல்ல அது ஒரு ஆண்டுல 30 கோடி அப்படிங்கறது அதிகமானது இல்லையா? இல்ல, அவங்க 30,000 கோடி கூட வாங்கிக்கலாம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுல இருந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு சமூகம் வெளியேற்றப்படுது. ஒரு பெரும்பான்மை அந்த வியாபாரத்தை நம்பிக்கிட்டு இருந்தக்கூடிய அந்த சமூகம், ஏன்னா இவங்கதான் மாடு தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்ற மனுஷனை தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்றது நிலைமையிலதான் இன்னைக்கும் வட இந்தியாவில் இருக்கு. அப்ப அந்த இடங்கள்ல அந்த மாட்டு ஏற்றுமதி செய்த அதோட மாட்டோட மஜ்ஜைகள்ல இருந்து எல்லாத்தையும் மருத்துவத்துக்கு, வியாபாரத்திற்கு, சோஃபா, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்துக்குமே, இப்போ இதில் எல்லாத்துலேயும் அந்த நிறுவனத்தை கையாண்டு கொண்டுட்டு இருந்த முஸ்லீம் மக்களை முற்றுமுழுதாக வெளியேற்றியாச்சு. வெளியேற்றி இன்னைக்கு எல்லா விஷயங்கள்ல இருந்தும் முஸ்லீம்களை ஒரு கெட்டோசேஷன்ஸ்குள்ளால கொண்டு போயிட்டு இவர்கள் யார் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பிஸ்னஸை. நம்ம அதை குறித்து நாம் பேசாமல் இவங்க 30 கோடி வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு போட்டோம், எனக்கு அந்த 30 கோடி வாங்கினது அது கேள்வி இல்லை. இப்போ அந்த வியாபாரம் யாருன்னு கையில் இருக்கு, அது இன்க்ளூசிவா எல்லோரும் கையிலையும், அதுக்காக அவங்க பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல, இன்க்ளூசிவா எல்லாரும் கையில் இருக்கணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அதற்காக 10,000 மக்களை வந்து தினம் மாடு ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. லாரியை அடிக்கிறதா இருக்கலாம், அதற்காக மாட்டுக்காக கொலை செய்யறதா இருக்கலாம். தினம் இப்போ கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில கூட நடந்துச்சுல, ஒரு வீடியோஸ் கூட வந்துச்சு. யாரோ ஒருத்தர் ஆடு வெட்டிட்டு இருந்தாரு மாடியில. அது வந்து இல்ல மாட்டுக்கறி தான் வெட்டிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நார்த் இந்தியன் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுக்கிறாங்க, அந்த பக்கம் ஒரு மாடியில வந்து ஒரு ஆட்டுக்கறி அப்படி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு மதுரையில வந்து இது என்னவாக மாறி இருக்கு இன்னைக்கு அரசியல் சூழல் அப்படின்னு கேள்வி இருக்கணும். அது ஒரு அச்சமாகத்தான் இருக்கு. அப்ப அந்த சூழல்ல வந்து
நம்ம என்னவாக புரிஞ்சுக்க போறோம்ல, இந்த 30 கோடி வாங்கிட்டாங்கன்றது மட்டுமே நம்ம கேள்வி எழுப்ப போறோமா, இல்லை அதிலிருந்து பெரும்பான்மையான மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அந்த வியாபாரத்துல இருந்து எல்லாத்துல இருந்தும். இன்னொரு பக்கம் மக்கள் வந்து தினம் தினம் வந்து இந்த மதத்தின் பெயரால் வந்து அடிச்சு கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களோட கான்சியஸ்னஸ்லயும் வந்து ஒரு பெரும்பான்மைவாத அந்த ஒரு வெறியூட்டக்கூடிய செயல்களை வந்து நான் சும்மா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல அந்த வீடியோ சொல்றேன். ஸோ சாதாரணமா மதுரையில ஆட்டுக்கறி வெட்டுறதுன்றது சாதாரணம். இப்போ நீங்க அது என்னவாக மாறி நிக்குது? நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.